நிலை கொண்டு அமர்ந்து அருளாசி வழங்கி அனுக்கிரக ஆசீர்வாத ஆசிகள் எல்லாம் வழங்கி அற்புதமாக சபையின் நிஜை நிலையை, உயர்நிலையை, உன்னத சூட்சம நிலையை, உத்தம வழி நடக்கின்ற சத்திய வழி நடக்கின்ற நித்திய சபைதனை நிகரில்லா ஆசியாக நிகழ்த்தி அமர்ந்த மகா பேராற்றலின் திருவடி பணிந்து, திருமகா அடி பணிந்து, திருமாலை பெருமாளை வணங்கி அற்புதமாக அதற்குள் இருந்து ஆற்றலாய் அகத்தியத்தை, அகத்திய பெருமாளை வருக வருக என அகத்திய பெருமானை அற்புதமான நாத வெள்ளத்திற்கு ஊடாக அற்புதமான அத்தகைய நிலைதனை மீண்டும் பரப்பி, உயர் உன்னத சித்தனே வருக வருக, உத்தம சபை கொடுத்தவனே வருக, உயர் பீடத்தில் அமர்ந்தவனே வருகவர். தவமுனியே வருக வருக, சிவமுனியே வருக வருக, பெருமுனியே வருக வருக, பெருமகா முனியே வருக வருக, பெரு ஞான முனியே வருக வருக, ஞான பொக்கிஷமே வருக வருக, ஞான பேழையே வருக வருக, சிவ பொக்கிஷமே வருக வருக, சிவப்பேழையே வருக வருக, அகத்தியம் தந்தவனே வருவக வருக வருக, ஜெகத்தியம் ஆள்பவனே வருக வருக, ஏழுகடல் உண்டவனே வருக வருக, ஏழுலகம் ஈரேழு உலகம் ஆள்பவனே அகத்தியமே வருக வருக என ஆசானை, அப்பனை, ஐயனை, நற்சபை கொடுத்தவனை, பொற்சபை கொடுத்தவனை, பொன்னம்பல மகா சபை கொடுத்தவனை, உயர்வாக அமர்ந்தவனை, உன்னதமாக அமர்ந்தவனை, உத்தமமாக சத்தியமாக நித்தியமாக அமர்ந்து நிகரில்லா ஆட்சி செய்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் கொடுத்து அமர்ந்து, சிவத்துடனே அமர்ந்து, அற்புதமான முக்கத்து முக்கோடி தேவர்களுடனே அமர்ந்து, திருமுருகன் கரங்களிலே அற்புத நிலை கொடுத்து அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற, பேராட்சி செய்கின்ற, பேரண்டம் ஆளுகின்ற பெருமா முனியே, அகத்தியமே ஜெகத்தியமே வருக 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 என முக்கத்து முக்கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்க, அத்துணை கணங்களும் பார்த்து பணிந்திருக்க, வருக 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 சிவாய, ஓம் நமச்சிவாய, அகதீஷாய வருக 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 வருக. அண்ட பிரம்மாண்ட நிலையாய் அகில லோகங்கள் யாவும் வணங்கும் பேராற்றல் கொண்ட அருள் நிலையாய், உள்ளிருந்து எழும் அற்புத பேராற்றலின் மூலமாக, அவன் உள்ளிருந்து எழும் அற்புத பேராற்றலின் மூலமாக ஆசிகளை பிரபஞ்ச மகா சபைக்கு வழங்கி, சபை நிலை கொண்டோனுக்கும் நிலை கொண்டோனை நிலையாய் உள்கொண்டோர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி எமை ஆற்றுப்படுத்த இயலாத அளவிற்கு வாழ்த்து நிலைகளை வாழ்த்து சென்ற வையகம் ஆளும் அம்மாதவனின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வந்தமர்ந்தோம் சித்தனி. ஓம் அகதீஷாய நமக. அருள்நிலை இளமுது நிலை கண்ட, அருள்முது இளமுது நிலை கண்ட அவ்வை தாயின் அருளாசியை முதல் நிலையாய் பெரும் பிரபஞ்ச மகா சபை பேர் பெற்ற சபைதனில் அகத்தியன் யாம் ஏகாதசி திதி திருவிழா சற்சங்க நிகழ்வில் வாழ்த்திய நிலையனைத்தும் சபைக்கு தாரை வார்த்து அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. என்னே அவன் மகிமை, ஏது அவன் ஆற்றல், என்ன உரைப்பது அவன் உரை நடைக்குள்ளிருந்து எழுந்த அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் எழுந்த பேராற்றல். அவன் உரைத்த உரை அத்துணையையும் அகத்தியன் உள் வாங்கி நின்று அதிலிருந்து மீளாது
அகமில்லா இடத்தில் அகத்தியன் வந்தமர்ந்தான். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அவனை கண்டவர்கள் இனி சபையில் என் நிலையை கண்டாலும் அவனாய் காட்சியளிக்கும் நிலைக்குள் அவனை காணும் நிலைதனை தாரை வார்த்து சென்றான் என்று உணர்த்துவோம். ஓம் நமோ நாராயணாய. அற்புதங்கள், அதிசயங்கள், அபூர்வங்கள் நடைபெறும் என்றுரைத்தான் அவன். உரைத்துக் கொண்டிருக்கின்றான் அகத்தியன் என்று உரைநடைதனை உரைத்துச் சென்றான். சித்தனும் சீடர்களும், சீடர்களின் உறவாளர்களும், தொன்று தொட்டு வரும் தொடர்பாளர்களும் ஒரு உரை பிரபஞ்ச மகா சபை பற்றி, ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பற்றி, இந்நூலின் ஆற்றல் பற்றி, பிரபஞ்ச மகா சபையின் அதிஉன்னத பேராற்றல் பற்றியும், சிவசபை ஆசான் நிலை பற்றியும் ஒரு உரை உரைத்தால் போதும். பரந்தாமன் உரைத்த அத்துணை உரையின் ஒட்டுமொத்த ஆசியும் வந்தடையும் என்று அகத்தியன் உரைத்தார். ஓம் நமோ நாராயணாய. ஓம் அகதீஷாய நமக. அதுவே நற்கலியுக மாற்ற நிகழ்விற்குரிய ஒரு சிறு பங்கு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒரு நல்நிலை, ஒரு நற்சொல், ஒரு பொற்சொல், ஒரு சபை பற்றிய சொல்லினை மாற்றானிடம் உரைக்கின்ற பொழுது, அம்மாற்றானின் நிலை கண்டு அவனிடம் உரைக்கின்ற பொழுது அவனுக்குள் எறும் இறை ஆற்றல், அவனுக்குள் எழும் இறை ஆற்றல், உணர்வதற்காக எழும் இறை ஆற்றல், அது எழுகின்ற பொழுது பிரபஞ்ச மகா சபையிலிருந்து ஆசிகள் எழுகின்றன, இயல்பு கொடிமரத்தின் மூலமாக என்று உரைப்போம் அகத்தியன். ஒவ்வொரு நிலைதனிலும் தன்னை தாழ்த்தி மறுபடி அகத்தியனும் சித்தர்களும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் உரைக்கின்றார். தன்னை தாழ்த்துங்கள், அடக்கம், அன்பு, பணிவு என்ற நிலைக்குள் தன்னை கொண்டு செல்லும் பொழுது அடங்கி நிற்கும் இறை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. அவரவர்களுக்குள் அடங்கி நிற்கும் இறை என்று அகத்தியன் உரைப்போம். அவ்வாறு அடங்குதல் நிலைதனை கற்றுக் கொடுத்து பிரபஞ்சத்தை அடக்குதல் நிலைதனை தன் ஆளுமை நிலையாய் தன் கரமதில் ஏற்று நடத்த கற்றுக் கொடுக்கும் ஞான அருள் பட்டறையிலிருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் சிவசபை ஆசானுக்கும் சீடர்கள் யாவருக்கும் வழங்குகின்றோம். உயர் உள்ளல், உள்ளுக்குள் உயர்வாய் எண்ணுகின்ற பொழுது செயலும் உயர்வாய் எழும். அவ்வாறு செயல் உயர்வாய் எழுகின்ற பொழுது, செயல் உயர்வாய் நடக்கின்ற பொழுது, உமை காண்போர், சீடர்களை மாந்தர்களை காண்போர் உயர் நிலைக்கு நிச்சயமாக செல்ல வேண்டும், உயர் நிலையே உயர் செயலை ஆற்ற வேண்டும் என்ற நிலை நிச்சயம் அவனுக்குள் எழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். நடக்கும் நடை, பார்க்கும் பார்வை, பேசும் பேச்சு அத்துணையும் சித்த சிவநிலையாய் உமை அறியாது மாறி நிற்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அருண்சொல், அருள் சொல், ஒரு சொல் உதித்த பொழுதும் அது சிவ சித்த சொல்லாய் வந்து நிற்கும் ஒவ்வொரு சீடனின் திருவாயிலும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அது எப்பொழுது சாத்தியம்? உண்மையை உண்மையாய் காண்கின்ற பொழுது. அமர்ந்திருந்தானே எம்பெருமான் பரந்தாமன் உலகை கட்டி ஆண்டு ஆதிசிவ சூட்சம நூல் என்னும் அற்புத நூல் கொடுத்து யுகமாற்ற நிகழ்வுதனை சபைக்கு தாரை வார்த்து வந்து அமர்ந்திருந்தானே, இவனை இவனே என்று உண்மையை உண்மையாய் உணர்கின்ற பொழுது அந்நிலை எழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இவன் அவனை அவனாய் கண்டான், இவன் இவனை அவனாய் கண்டான், இவர்களை காண்கின்ற அனைவரும் அவனை காண்கின்ற பொழுது அவன் தங்களை காண்பான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எவ்வாறு கலியுகத்தில் ஒரு நிலை தடமிருந்துதானே பணியாற்ற வேண்டும், தேடி தேடி அலைந்து தேடிக்கொண்டே இறுதி வரை சென்று தேடுதல் நிலை நிறைவு பெறாது இப்பூ உலகை விட்டு அகல்கின்ற பொழுது என்ன சாத்தியம், என்ன சாதிக்க முடியும் மானிடர்களால் என்று அகத்தியன் வினவுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக.
தேடுதல், எத்துணையும் அத்துணையும் தேடுதல், செல்வங்களை தேடுதல், சொந்த பந்தங்களை மட்டும் தேடி இவன் உரைத்தவாறு எமக்கு தமக்கு என்னும் சிறு குறுகிய வட்டத்திற்குள் இருந்து தேடுகின்ற பொழுது வட்டத்திற்குள் இருப்பதை மட்டும் தானே பெற முடியும். அந்நிலையிலிருந்து வெளிவந்து பரந்த நிலையில் இப்பூவுலகை பார்க்கின்ற பொழுது, பிரபஞ்சத்தை காண்கின்ற பொழுது, எத்துணை அழகான பிரபஞ்சம், எத்துணை அற்புதமான பிரபஞ்சம், என்னென்ன இருக்கின்றது பிரபஞ்சத்தில், என்ன இருக்கின்றது, என்ன இருக்கின்றது என்று உணர்ந்தால் ஒன்றுமில்லை. என்னென்னவெல்லாம் இருக்கின்றது என்று கண்டால் அவன் காணலாம் பிரபஞ்ச பிரம்மாண்டத்தை, அண்ட பிரம்மாண்டத்தை காணலாம். அத்தகைய அண்ட பிரம்மாண்டத்தை காண கற்றுத்தரும் ஞான ஒளிதனை உள்ளுக்குள் பரவவிடும் சபையே பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்று அகத்தியன் உரைப்போம். அகதீஷாய நமக. அக ஒளி எழ வேண்டும், உள்ளுக்குள்ளிருந்து அக ஒளி எழ வேண்டும். புறத்தில் காணும் ஒளியெல்லாம் அது வெறும் மாய ஒளி. உள்ளுக்குள்ளிருந்து அக ஒளி புறப்படுகின்றதே, அக ஒளி மூலம் புற ஒளியை காண்கின்ற பொழுது காதில் கேட்கும் அத்துணை சப்தமும் ஓம் என்னும் பிரணவ சப்தமாக மாறும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓசையையும் ஒவ்வொரு வடிவத்தையும் ஒவ்வொரு நிலையையும் சிவமாய் ஓம் என்னும் பிரணவ வடிவமாய் ஒட்டுமொத்த அத்துணை நாமங்களாக பார்க்கின்ற பொழுது, பார்க்கும் நிலை வருகின்ற பொழுது அனைவரும் சிவமாய் தோற்றம் அளிப்பார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். பிரபஞ்சத்தில் எவரெல்லாம் நல்லவர்களாக இருக்கின்றார்கள், நல்லவர்கள் இருக்கின்றார்களா சென்று வா என்று கூறிய பொழுது எவரும் நல்லவர்கள் இல்லை என்று உரைத்தான் ஒருவன். அவன் நல்லவன் இல்லை. அதனால் அவன் காண்கின்ற காட்சி அனைத்தும் நல்லவர்களாக தெரியவதில்லை. ஆனால் சென்றான், அனைவரும் நல்லவர்கள் என்று உரைத்தான் ஒருவன். அவன் நல்லவன். ஆகவே அவன் கண்களுக்கு அனைவரும் நல் மானிடர்களாக தெரிந்தார்கள். பார்க்கும் பார்வை, கேட்கும் ஒளி, உரைக்கும் உரை, இதற்குள் உண்மை கலந்திருக்கின்ற பொழுது நீர் உண்மையாய் வளம் வருவாய். அவ்வாறு உண்மையாய் வளம் வர கற்றுக் கொடுக்கும் அருள் ஞான பட்டறையில் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றமிகு சபைதனிலே இருள்நிலை அகன்று அக ஒளிநிலை பரவும் அற்புத பகலவன் தோன்றும் நிலைக்கு ஒரு நாளிகை முன்பாக கண்ட புனர்ஜென்ம பிரபஞ்ச கோமாதா பூஜை நிகழ்வில் வந்து அமர்ந்து அதனை பறைசாற்று நிலையின் மூலமாகவும் அற்புதமாக கண்டு உணர்ந்து இறை சபையோடு இணை வளம் வரும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் நல்கி அமர்ந்திருக்கின்றோம். நற்சுப நிகழ்வாய் அகத்தியன் யாம். அகதீஷாய நமக. ஜெகதீஷாய நமக. பேராட்டலே பெரும் கருணை வடிவமே பெருமகா சபை கண்டவனே போற்றி போற்றி. அகத்தியமே போற்றி போற்றி.